வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேன் என்றவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் புல்லட் 350 எலக்ட்ரா தான் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ எந்த பைக் வச்சுருந்தாலும் ஸோ எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் முக்கியமாக எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டரால் ப்ராப்ளம் வரும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்னால் வரும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர் எதனால் வரும்னு பார்த்திங்கன்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்தோன்னா இப்போ வருது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர்ன்றதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ டேங்க்கில் வந்து ஃபியூல் ஆனால் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி ஏன்னா 50 ருபீஸ் 100 ருபீஸ் எல்லாம் பெட்ரோல் போட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். ஸோ என்னையே நான் எடுத்துக்கிறேன். ஸோ நானும் அப்படி ஓட்டி தான் பார்த்திங்கன்னா என்னுடைய புல்லெட்டில் ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் போனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, பைக் வந்து ஒரு 80க்கு மேலே போகும்போது என்ன ஆகுனா அப்படியே ஃபுல்லாக ஸ்டக் ஆகிரும். த்ராட்டில் பண்ணிங்கன்னா எதுவுமே ரெஸ்பான்ஸே கொடுக்காது. ரொம்ப அடைச்சி போகும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் போயிட்டு இருந்துச்சுன்னா ஸோ அது ஒரு ப்ராப்ளம் வரும். இல்லை திரும்பவும் நான் ஃபியூல் இன்ஜெக்டர் நல்லா இருக்குது அப்படியே அடைச்சி வண்டி ஓட்டுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ த்ராட்டில் பாடி கழட்டி க்ளீன் பண்ணி போட்டோன்னா ஸோ எல்லாம் சரியாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின். ஸோ இன்ஜின் ஆயில் நம்ம ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னும் போது ஸோ இன்ஜின் ப்ராப்ளம் வரும். அப்படி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ வர BS6 and BS7 மாடல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒரு சின்னசாக இன்ஜெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 100 to 200 எப்பயுமே மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஒரு 100 ரூபாய்க்காச்சும் போட்டு வச்சுக்கணும். ஃபுல்லாக ட்ரை ஆகி வண்டி நின்று திரும்ப அதுக்கு ஒரு 50 ரூபா போட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அடைச்சி போகிறது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க. எப்பயுமே ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கு வச்சுக்கிங்க. இல்லை என்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னா ஒரு 2 லிட்டர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய பைக்குக்கு ஸோ கரெக்டாக இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் வராது. நாட்டு ராயல் என்ஃபீல்ட், என்னுடைய KTM ஸோ எல்லா பைக்குக்கும் சேம் ப்ராப்ளம் தான் கைஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஜினுக்கு வரும். ஸோ இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் எப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ புதுசாக பைக் வாங்கினோடனே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸாக சர்வீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓட்டிகிட்டு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 900 இல்லை 950 800 850 ஸோ அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து புது இன்ஜின் ஆயில். ஸோ திரும்ப இன்ஜின் ஆயில் மாற்றும் போது அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் எல்லா சர்வீஸும் ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், ஃபோர்த் சர்வீஸ் அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு 100 to 200 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸோ நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணுவோம். யாராக இருந்தாலும் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் ஃப்ரீயாக வந்து லேபர் சார்ஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எடுத்துகிட்டு போய் ஃபியூலோ கரெக்டாக பண்ணிப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வண்டியை கண்டுக்கவே மாட்டோம். முக்கியமாக இந்த லோக்கல் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலே மாற்ற மாட்டாங்க. அந்த இன்ஜின் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டு பின்னாடி தான் அந்த இன்ஜின் ஆயிலே மாற்றுவீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்கமே வரும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து ஷோரூமில் தான் விட்டு பண்ணுவேன். ஸோ ஷோரூமில் விட்டு பண்ணோடனே அவங்களே வந்து சொல்லுவாங்க 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ண சொல்லி கால் பண்ணுவாங்க. இல்லைனா நானே எடுத்துகிட்டு போய் ப்ரோ இன்னும் சர்வீஸ் டேட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் எனக்கு ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று ஷோரூம் இல்லை வெளியே எங்கே பண்ணாலும் ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வண்டி வந்து ஒரு கரெக்டாக வந்து போகாது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே வரும். ஸோ இன்ஜின் ஆயில் மித்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. அப்படி இல்லைனா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் இன்ஜின் ஆயில் மாற்றிடுங்க. அப்போ தான் இன்ஜின் ஆயில் இருக்கட்டும், இன்ஜின் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் மாற்றும் போது என்ன ஆகணும், உங்களுடைய வண்டி கண்டிஷன் வந்து நல்லாவே இருக்கும். எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. ஸோ இது ஒரு செகண்டு. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி பைக் கழுவுறவங்களாம் இருந்தீங்கன்னா ஸோ அப்படி கழுவாதீங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் கழுவுங்க. ஸோ கழுவும் போது கூட ஒரு குட்டி குட்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை கூட நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எப்படி ஸோ கழுவும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செயின் பிராக்கெட் இருக்கு பாருங்கள், இந்த செயினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த செயினை மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுடைய பைக்குடைய பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த செயின்ஸ் பிராக்கெட் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த செயின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கழுவும் போது ஸோ இந்த WD-40 அப்படின்றது வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ப்ரஷ், அதுக்கப்புறம் லூப். ஸோ இந்த WD-40 வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கழுவுங்க. ஸோ அப்போ கழுவும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செயின் லூப் எடுத்துகிட்டு போய் இந்த WD-40 எடுத்துகிட்டு போய் இந்த செயின் ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா மண்ணாக இருக்கட்டும் எந்த ரெஸ்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒட்டிக்கும். அதை அடிச்சுட்டு 1 hour கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வண்டியை வாஷ் பண்ணுங்கள். ஸோ செயின் எப்படி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தனி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு தனியாக வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த நான் பண்ணுற ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என் வண்டி அவ்வளோவா இந்த ப்ராப்ளம் தரல. நான் ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் தான் பண்ணேன். என்னன்னா ஃபியூல் நானே ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாத காரணனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் தந்துச்சு. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயராக இருக்கட்டும், ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட்டோட பல்லுன்னுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஸோ அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாற்ற ட்ரை பண்ணி சீக்கிரமாக மாற்றிடுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் உங்கள் பைக்கில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ சீக்கிரமாக மாற்றுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் பைக்குக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு ஷோரூம்லேயோ இல்லை மெக்கானிக்கல் கடையில் விட்டு ஏதோ ஒரு 500 kilometers ஓடுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் ரெடி பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக மாற்றுறீங்களோ அது வரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பைக் வந்து நல்லாவே போகும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பைக் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் தான் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் என்னுடைய பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த ப்ராப்ளம் தந்ததில்லை. நான் எல்லாமே இப்போதைக்கு ஆயிலாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுன்னு இல்லை, சேம் KTM. ஸோ KTMமும் சேம் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ செயின் எப்படி க்ளீன் பண்ணுறது KTM பைக்லையும் சரி ராயல் என்ஃபீல்ட்லையும் ஏதாச்சும் வீடியோ மேக் பண்ணி போட சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்ரி மெயின்டெனன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பேட்ரி ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஆன் ஆகலை அப்படின்னும் போது சும்மா பேட்டரிக்கு போய் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணி ஆன் பண்ணாதீங்க. முடிஞ்சால் அமௌண்ட் ரெடி பண்ணி அதுவும் ஒரு நியூ பேட்ரி வாங்கி போட்டுக்குங்க. சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பைக்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் வாஷ் பண்ணல. நான் நேற்று ஒரு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.